Hi guys, welcome to Mupare Training Academy. So இன்னைக்கு PC Ultimateல நம்ம கமெண்ட் டெஸ்ட்டுக்கான 4th வீடியோக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ கமெண்ட் டெஸ்ட் நல்லபடியா எழுதிட்டு இருக்கீங்க. நானும் நம்புறேன் நிறைய வீடியோஸ் நாங்களும் ரெகுலரா போட்டுட்டே தான் இருக்கேன். ஸோ ஃபைனலா பார்க்கக்கூடிய இதுதாங்க உங்களுடைய மனசுல ஆழப்பதியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. பாருங்க, சரி கொஸ்டின்ஸ்லாம் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னா கடைசியில நான் பிரேக் டவுன் ஆகக்கூடாதுன்னு இப்படி தான் வைப்பேன். ஆனா நான் அகாடமில 2 சைக்காலஜி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ருத்ராலயுமே ஒரு 2 சைக்காலஜி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கேன். அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வெரைட்டியா வச்சிருக்கேன். சரியா பார்த்து நல்லா பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ பின்வரும் வார்த்தைகளே ஆங்கில அகராதியில் உள்ளபடி எழுதவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோ இது எல்லாருமே கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லா வார்த்தையுமே ஏல தான் தொடங்குது. சோ நம்ம ரெண்டாவது வார்த்தை பார்த்துதான் ஆகணும். இது ஜி இருக்கு, இது ஆர் இருக்கு, இது எஸ் இருக்கு, இது சி இருக்கு. ஏபிசிடில எதுமா முதல்ல வரும்? சி தான் முதல்ல வரும். அப்போ 4th வேர்டு தான் ஃபர்ஸ்ட் வரணும். சரியா? அப்பயே எலிமினேஷன் இவர் ஆயிட்டார். அடுத்தது சிக்கு அடுத்தது யார் வருவாங்க? ஏபிசிடில எஸ்ஆ ஆரா ஜியா அப்படின்னு பார்த்தா ஜி தான். அடுத்தது 4th அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வரணும். அப்ப இவரும் எலிமினேட்டட். சோ ஆன்சர் இஸ் டி. ஏனா 4 1. அடுத்தது ஆரா எஸ்ஆனா ஆர் தான் வரும். அடுத்தது 2, அடுத்தது தான் என்ன 3. அப்போ 4 1 2 3 அப்படின்னு சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். சரியா? முதல் கேள்வி ரொம்பவும் சுலபமா தான் இருந்துச்சு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கோதுமை தானியங்கள் மற்றும் அரிசிக்கு உள்ள தொடர்பை விவரிக்கக்கூடிய வெண்படம் மூலம் காண்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. எது கோதுமை தானியங்கள் அரிசி. அரிசி தென் தமிழகத்தை சார்ந்த தென் இந்தியாவில் ஒரு மிக இதுவான உணவுப் பொருள். அதே மாதிரி வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா கோதுமை தான் மிகப்பெரிய உணவுப் பொருள். அப்ப இரண்டுமே உணவுப் பொருட்களான தானியங்கள் தான். ஆனா ரெண்டுமே வேற வேற. கோதுமை வேற, அரிசி வேற. அப்ப உள்ளார ஒரு பெரிய வட்டம் தானியம். அந்த தானியம்ன்ற வட்டத்துக்குள்ளதான் அரிசின்றது ஒரு வட்டம், கோதுமைன்றது ஒரு வட்டம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இது சி. அப்போ ஒரு சுலபமான வெண்படம் கேள்விதான். சரியா பண்ணிருந்தீங்கன்னா ஓகே. அடுத்து பொருந்தாயினையை தேர்வு செய்கன்னு சொல்லிட்டு 25 8 36 49 கொடுத்திருக்காங்க. பார்க்கும் போதே தெரியுது அனைத்துமே ஒரு ஸ்கொயர் மதிப்புகள். 49 என்பது 7 ஸ்கொயர் மதிப்பு. 25 என்பது 5 ஒரு ஸ்கொயர் மதிப்பு. 36 என்பது 6 ஒரு ஸ்கொயர் மதிப்பு. ஆனா இங்க கொடுக்கப்பட்டிருக்க 8 2 கியூப். அப்ப ஆன்சர் எது? சி. சரியா? அடுத்து 4வது கேள்வி. ஒரு மொழியில் மொபைல் என்பதை OQD KNG என்று எழுதினால் ரேஞ்சர் என்பதை எவ்வாறு எழுதுவாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ மொபைல். சரியா? ஒரு மொழியில் மொபைல் என்பதை என்ன எழுதுறாங்க? OQDKNG எழுதுறாங்க. M எப்படி O ஆக்கலாம்? 2 லெட்டர் கூட்டினா ஆகும். O எப்படி Q ஆக்கலாம்? 2 லெட்டர் கூட்டணும். B எப்படி D ஆக்கலாம்? 2 லெட்டர். IJKLMNEFG எல்லாமே 2 லெட்டர் கூட்டப்பட்டிருக்கு. சோ அதே வகையில தான் நீ எதையும் கூட்டணும். ரேஞ்சர் அப்படின்றதையும் கூட்டணும். கூட்டலாமா? ஆர்ல இருந்து 2 லெட்டர் கூட்டினா டி. அப்ப அங்கேயும் டி போட்டுக்கலாம். அப்ப டீலே ஆரம்பிச்சு டீலே முடியணும். ஒருத்தன் காலி. மத்த எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? ஏல இருந்து சி இவனும் காலி. அவங்க 2 பேருமே அதான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே 3வது லெட்டர் பி தான் இருக்கு. ஜில இருந்து H I C A. முடிஞ்சுச்சா? முடிஞ்சு. விடுபட்ட இடத்தை கண்டுபிடி. சார் இதுதான் சார் நாங்க நிறைய நேரம் சால்வ் பண்ண எங்களுக்கு ஆன்சர் வரல. நிறைய பேர் கேட்டாங்க. சோ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்படி எல்லாம் கேட்டதான் எலிமினேஷனே ஆவாங்கல்ல காம்படிஷன்ல. சரி பாப்போம் என்னன்ட்டு. 16 36 38ன்னு சொல்லிருக்காங்க. சோ இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஸ்கொயர் வேல்யூ மாதிரியே தெரிஞ்சாலும் இது ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அப்பயே ஸ்கொயரை வச்சு யோசிக்கிறத நிறுத்திடணும். நான் ஸ்கொயரை வச்சு எதாவது யோசிக்க கூடாது. அப்ப இந்த கட்டங்கள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 16, 2வது இடத்துல 36, இங்க 38ன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? 49 25 16ன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு? 64 6ன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன வரணும் தானே கேக்குறாங்க. இதெல்லாம் ஸ்கொயர்னு பார்த்து எதனா யோசிச்சீங்கன்னா இது ஸ்கொயர் இல்ல. அப்பயே ஸ்கொயரை வச்சு யோசிக்கிறத நிறுத்திடுங்க. இப்ப கூட்டலாமா? கூட்டினீங்கன்னா 6 6 12 12 ஒரு 8 20 3 3 6 6 7 7 ஒரு 2 9 90. அப்ப இங்க இருக்கக்கூடிய 3 எண்களையும் கூட்டினா உனக்கு என்ன கிடைக்குது? 90. அதே மாதிரி இந்த 3 எண்களையும் கூட்டுங்க. 9 ஒரு 6 5 5 ஒரு 5 20 4 2 6 7 8 9 90 90 கிடைக்குதா? அப்ப இதனுடைய கூடுதலும் 90, இதனுடைய கூடுதலும் 90. அப்ப இங்க இருக்கிறத கூட்டினாலும் உனக்கு 90 தான் கிடைச்சிருக்கணும். அப்ப 64 6 கூட்டினா 70. 90 வர்றதுக்கு நீ எவ்வளவு கூட்டணும்? 20 கூட்டினா 90. அப்ப விடுபட்ட இடத்தில் வர வேண்டிய எண் என்னது? 20. சரியா? 90 வரணும் அது கூடுதல். இதுதான் அதனுடைய லாஜிக்மா. அடுத்தது நைஜீரியா என்பது இப்படியும் எழுதுனா ஜிஞ்சர் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஜிஞ்சர் இது நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்ததுதான். நீங்களே கண்டிப்பா ஆன்சர் போட்டுருவீங்க. நைஜீரியால என்ன இருக்கா? NIG. என்னன்னு சொல்றாங்க? அட்டு. ஐய என்னன்னு சொல்றாங்க? ஆஷ். ஜிஐ என்னன்னு சொல்றாங்க? கேப். 2 இடத்துல கேப் வரணும். ER இந்த 4வது 5வது இடத்துல இருக்கா? டாலர் அண்ட் கொஸ்டின் மார்க். அப்ப இது மாதிரி ஆப்ஷன் எதுமா இருக்கு?
ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இல்லையே, பாம்பே பி ஆப்ஷன். சரியா? ஓகே. அடுத்தது 7வது கேள்வி. இந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு கரெக்டா பதில் சொல்றாங்க. தரவு செயலாக்கம். எந்த நாடு நியூசிலாந்தை விட 50% பிறப்பு விகிதம் குறைவாக உள்ளதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நியூசிலாந்தினுடைய பிறப்பு விகிதம் எவ்வளோ? 30. பாருங்க, நியூசிலாந்தினுடைய பிறப்பு விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க? 30ன்னு கொடுத்திருக்காங்க. அதை விட 50% குறைவா இருக்கணுமா? நியூசிலாந்தினுடைய பிறப்பு விகிதத்தை விட 50% குறைவா இருக்கணும்னா இதுல பாதி இருக்கணும். தட் மீன்ஸ் 15ன்னு இருக்கணும். அப்ப எந்த நாடு இருக்கு 15ன்னு? ஸ்வீடன். 50 என்றாலே பாதி தானமா? அப்ப இதை விட பாதி கம்மியா இருக்கணும்னா 15 கம்மியா இருக்கணும். தட் மீன்ஸ் 30 கம்மியா இருக்கு. 30ல 5 கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்வீடன், அதான் 15 கம்மியா இருக்கு. ஓகே, கணக்கே போடல, அப்படியே போட்டேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ப்ரீவியஸ் இயர் எஸ்ஐ क्वेश्चन. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர் ஆகும், அதனுடைய பக்கம் 3 மடங்கு ஆகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும் சொல்லிட்டு கேட்கறாங்க. கணக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 10 சென்டிமீட்டர், எத்தனை மடங்கு ஆகும் பொழுது அதனுடைய பக்கம் எத்தனை மடங்கு ஆகும்னு சொல்லியிருக்காங்களோ சுற்றளவும் அத்தனை மடங்கு ஆகும். அப்ப ஆன்சர் என்ன? 3 மடங்கு. புரியுதா சொல்றது? அப்போ ஒரு சதுரத்தினுடைய பக்கம் எத்தனை மடங்கு அதிகரிக்கிறதோ அதே மடங்கு சுற்றளவும் அதிகரிக்கும். வேணா இங்க பாருங்களேன், இப்ப நான் ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 10 சென்டிமீட்டர்னு வைக்கிறேன். அப்ப இந்த பக்கமும் 10, இந்த பக்கமும் 10, இந்த பக்கமும் 10. ஆமா தானம்மா? 10 10 10. ஏன்னா எல்லாமே சமமா இருக்கணும், அப்படி இருந்தாதான் சதுரம். அப்ப எல்லாமே 10. அப்ப இதனுடைய சுற்றளவு எவ்வளவுனா 40 சென்டிமீட்டர். சுற்றளவு எவ்வளவு? 40. பரப்பளவு எழுதல, சுற்றளவு எழுதுறேன். சரியா? பரப்பளவுனா இதை ஸ்கொயர் பண்ணணும். 100. பரப்பளவு வந்து எவ்வளவு வரும்? 100. ஏன்னா 10 ஸ்கொயர் எவ்வளவு? 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இப்ப வெறும் 40 சென்டிமீட்டர் சுற்றளவு. இப்ப நான் இதை 3 மடங்கு ஆக்குறேன். 3 மடங்குனா எவ்வளவுமா? 10 3 மடங்கு ஆக்கினா 30. 4 பக்கமும் 30 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 30 பிளஸ் 30 60, 60 பிளஸ் 30 90, 90 பிளஸ் 30 120 சென்டிமீட்டர். இப்ப சுற்றளவு எவ்வளவு ஆயிருக்கு? 120 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அப்ப 40 சென்டிமீட்டர் முன்ன இருந்த சுற்றளவு இப்ப அப்படியே 3 மடங்கு ஆயிருக்குன்னா, அப்ப பக்கங்கள் 3 மடங்கு ஆகும் பொழுது சுற்றளவும் 3 மடங்கு ஆகும். பக்கங்கள் 8 மடங்கு ஆகும் போது சுற்றளவும் 8 மடங்கு ஆகும். பக்கங்கள்ல 16 மடங்கு ஆகும் போது சுற்றளவும் 16 மடங்கு ஆகும். அவ்வளவுதான், முடிச்சுடு. கேள்வியிலே பதில் இருக்கு. அதை போயிட்டு சும்மா வெரிஃபை பண்ணிட்டு இருக்காது. ஆனா பரப்பளவு கேட்டாங்கன்னா, இப்ப பரப்பளவு எவ்வளவு இருந்துச்சு? 100 சென்டிமீட்டர். ஏன்னா ஒரு பக்கத்தினுடைய அளவு 10 சென்டிமீட்டர், 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100. இப்ப இங்க 30 சென்டிமீட்டர், 900 சென்டிமீட்டர். அப்ப 9 மடங்கு ஆகும். சரியா? பரப்பளவு எத்தனை மடங்கு ஆகும்? 9 மடங்கு ஆகும். அவ்வளவுதான். அடுத்து 9வது கேள்வி. போர் வீரர்களும், ரொம்ப முக்கியமான விஷயம், போர் வீரர்களும் அவர்களது தலைவர்களும் அடங்கிய 1200 பேர்கள் ஒரு புகை வண்டியில் பிரயாணம் செய்து கொண்டுள்ளனர். ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேரு? 1200 பேரு. ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் ஒரு தலைவர் உள்ளார். அந்த குழுவில் உள்ள தலைவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு உடனே எல்லாரும் 1200 பாஞ்சால் அடிச்சிருது. அதான் தப்பு. ஒவ்வொரு 15 போர் வீரருக்கும் யார் இருக்கிறாங்க? ஒரு தலைவர் உள்ளார். அப்ப 15 போர் வீரர்களுக்கு ஒரு தலைவர் என்றால் மொத்தமா ஒரு குழுல எத்தனை பேரு? 16 பேர். நம்ம ஒரு குழுவிலேயே 15 பேர் நினைச்சுக்கிறது, அதான் நம்மளுடைய முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம். ஒவ்வொரு 15 வீரருக்கும் ஒரு தலைவர் என்றால் 15 வீரர்கள் பிளஸ் ஒரு தலைவர் என்று மொத்தமா 16 பேர் இருக்காங்க. அப்ப 16 பேர்கள் தலைவர். அப்ப 16 ஆல அடிக்கலாமா? 16 ஆல அடிச்சா 4வது வாய்ப்பாட்டுல 4 முறை, 12 3 முறை, மிச்சம் 2 0 அப்படியே இருக்குது. 300 4 ஆல அடிச்சு கொடுத்தா 75. அப்ப ஒவ்வொரு கூட்டத்திலும் உள்ள தலைவர்கள், சாரி, ஒவ்வொரு எத்தனை குழுக்கள் மொத்தமாக இருக்கிறது என்றால் 75 குழுக்கள் மொத்தமாக இருக்கிறது. ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து 10ஆம் வகுப்பு, சாரி, ஒரு வகுப்பில் மதிப்பெண் பட்டியலில் ராஜா மேலிருந்து 7வது இடத்தையும் ஜான் கீழிருந்து 17வது இடத்தையும் பிடித்துள்ளான். அப்போ ஒரு மதிப்பெண் பட்டியல், மேலிருந்து ராஜா எத்தனாவது இடம்? 7வது இடம். கீழிருந்து ஜான் கீழிருந்து எத்தனாவது இடம்? 17வது இடம். ராஜா மற்றும் ஜான் இருவருக்கும் இடையில் ஒருத்தன் இருக்கான், யாரோ ஒருத்தன் நடுவுல உக்காந்துட்டான். இப்படின்னா பட்டியல்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கிறேன். ஒண்ணு சிம்பிளான கணக்கு. மேல இருந்து ராஜா 7, கீழே இருந்து ஜான் 17, 2 பேருக்கும் நடுவுல ஒருத்தனா, எல்லாரையும் கூட்டினா முடிஞ்சிச்சு. 7 7 14, 14 ஒரு 1 15 2. சோ ஆன்சர் 25 பேர். அப்ப 2 வரிசைகளையும் சேர்த்து மொத்தமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை, சாரி, 2 வரிசைகள்ல ஒரே வரிசையில் அந்த மொத்தமாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன? 25. அடுத்து 11. ஏற்கனவே நிறைய கேட்டிருக்கேன். லெட்டர் சீரியஸ் என்றாலே உனக்கான கேள்விதானே, இதை நான் மறுபடியும் சொல்ல வேண்டுமா? பதில் ஆன்சர் பண்ணுங்க. ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரீவியஸ்ல ஒரு செட்ல. அடுத்து, ஒரு பூங்காவில் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடக்கிறது, ஒரு ஜூல. அதில் நாயானது யானையை விட, ஆமா, நாய் யானையை விட வேகமா தான் ஓடும். அவங்க அதான் சொல்றாங்க. நாய் எதை விட வேகமா ஓடுதான்? யானையை விட வேகமா ஓடுதான். புலியை விட மெதுவாக ஓடுதான். நாய்
யானையை விட வேகமாகவும் புலியை விட மெதுவாகவும் ஓடுகிறது. மான் அனைவரை விட வேகமாக ஓடுது. எல்லாரை விட டாப் நாச்ல ஓடுறது யாரும் நம்ம மான் தான். ஏன்னா ஓடாதா, பின்னாடி புலி எல்லாம் துரத்தின்னு வந்தா மான் பதறிச்சுன்னு ஓடதான் செய்யும். மான் அனைவரையும் விடவும் வேகமாக ஓடுகிறது. சிங்கம் புலியை விட வேகமாக ஓடுகிறது. புலியை விட வேகம் தான் எது? சிங்கம். அப்ப சிங்கமும் புலியும் துரத்துச்சுன்னா மான் தானே வேகமா ஓடிச்சு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, யார் பந்தயத்தில் 2ஆம் இடம் பெற்றிருப்பார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் 2வது இடம்? சிங்கம். சூர்யா இல்ல, சிங்கம். சரியா? அடுத்து 13வது கேள்வி. 13, 14, 15 எல்லாமே இந்த ஒரு பை வரைபடத்தை சார்ந்ததே. அதாவது டெல்லி இன்ஜினியரிங் கல்லூரி ஒரு பொறியியல் கல்லூரி டெல்லியில இருக்கு. அதுல மொத்தமா 400 சீட் இருக்குமா. அந்த 400 சீட்ல மெக்கானிக்கலுக்கு 30 சீட்டு, சிவிலுக்கு 25% சீட்டு, கம்ப்யூட்டருக்கு 15% சீட்டு, ஆட்டோமொபைலுக்கு 5% சீட்டு, எலக்ட்ரிக்கலுக்கு 10% சீட்டு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15% சீட்டு கொடுத்திருக்காங்க. எந்த இரு துறைகள் சமமான அளவிலான சீட்டுகளை பகிர்ந்துள்ளது? ஏதோ 2 துறைகளுக்கு சீட்டுகளை சமமாக பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள். அது எந்த துறைகள்னு கேக்குறாங்க. எந்த துறைகளுக்கு சமமான சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அதுதான் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட துறை. அப்ப எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான் அந்த துறைகள் சம அளவில் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அப்ப கம்ப்யூட்டர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகள், மின்னணுவியல் மற்றும் கணினி துறைக்கு தான் சம அளவிலான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மெக்கானிக்கல் துறைக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளுடைய எண்ணிக்கை கேட்கறாங்க. மெக்கானிக்கலுக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க? 30%. அப்போ 400ல 30% என்னன்னு கேக்குறாங்க நம்ம ஐயாங்க. 2 0 கேன்சலா 3 ஆல் 12 0 120 சீட் ஒதுக்கிருக்காங்க. அப்ப ஏ ஆன்சர் 120. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் சிவில் துறைக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளுடைய வித்தியாசம் கேக்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ்க்கும் சிவிலுக்குமா? எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15%, சிவிலுக்கு 25%. இதற்குள்ள வித்தியாசம் கேக்குறாங்க. அப்ப சிவிலுக்கு 25%, எலக்ட்ரானிக்ஸ்க்கு 15%. வித்தியாசம் எவ்வளவு? 10% சீட்டு. அப்போ 400க்கு 10% எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 10%னா இந்த 2 0 கேன்சல் ஆச்சா 4 1 1 சாரி 4 கூட ஒரு 0, அதாவது 10 × 4 40. அவ்வளவுதான், 40 சீட்டு தான் வித்தியாசம். அப்ப எலக்ட்ரானிக்ஸ்க்கும் சிவிலுக்கும் ஒதுக்கப்பட்ட சீட்டுகளின் வித்தியாசம் 40. இதுக்கு என்ன கேள்விக்கு ஆன்சர் வந்துச்சு? 120. இதுக்கு என்ன வந்துச்சு? கம்ப்யூட்டர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ். சாரி, ஆமா எலக்ட்ரானிக்ஸ். வாங்க முடிச்சிடலாம் பாருங்களேன். ஒரு டிவியின் அடக்க விலை ரூபாய் 40,000 ஏற்கனவே நடத்திருக்கேன். அதனை விற்கும் போது 20% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்ப 40,000 ரூபாய் டிவிக்கு உனக்கு 20% நஷ்டம்னா முதல்ல 20% என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ. 2 0 கேன்சல். 4யும் 2யும் பெருக்குங்க 8. மிச்சம் இருக்கிற பூஜ்ஜியத்தெல்லாம் சேருங்க. இங்க 2 பூஜ்ஜியம், அங்க ஒரு பூஜ்ஜியம், 8000. அப்ப 8000 விலை கம்மியா வாங்கியிருக்கான். அப்ப 40,000த்துல 8000 போச்சுன்னா 32,000. அவ்வளவுதான், 32,000. ஏ. 17. ஒரு இணைகரம்மா, ஒரு இணைகரம் அதனுடைய ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர். இணைகரத்தின் ஒரு பக்கம் 18 சென்டிமீட்டர். ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கான தொலைவு, அதாவது இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கத்திற்கான தொலைவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர். அப்ப அவன் என்ன கொடுத்திருக்கானா, லென்த் இது பிரெத் இதுன்னா இப்படி டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்களாம். அவ இணைகரத்தினுடைய பரப்பு கேட்கறான். எப்பவுமே இணைகரம் என்பது ஒரு செவ்வகம் மாதிரிதான். இது 8, சாரி இது 8, இது 18னா ரெண்டுத்தையும் பெருக்கி சொன்னா முடிஞ்சிச்சு. அப்ப 18 8, ஏன்னா லென்த் இன்டு பிரெத் தானே செவ்வகத்துக்கான ஃபார்முலா. நீளம் இன்டு அகலத்தை பெருக்குனா செவ்வகத்துடைய பரப்பளவு கிடைச்சிடும். அதே மாதிரிதான் இணைகரத்துக்கும். 8 8 64, 1 8 8 8 1 6 14, 144 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் சரியான விடை. ஓகேவா? 17 முடிஞ்சிச்சு. 18 ஸ்பேரோ என்ற வார்த்தை இப்படியும் ரிங் என்ற வார்த்தை இப்படியும் எழுதுனா ரைன்ஸ் எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரைன்ஸ் எழுதலாமா? எழுதுங்க. எஸ் என்னன்னு எழுதலாம்? 1. என்னன்னு எழுதலாம்? 7. ஐ என்னன்னு எழுதலாம்? 9. ஏவை என்னன்னு எழுதலாம்? 3வது லெட்டர் 2. 6 என்னன்னு எழுதலாம்? டபுள் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு 6. 6 2 9 7 1. 6 2 9 7 1. ஏ ஆப்ஷன். 19வது கேள்வி. அறிவியல் பாடத்தில் மாணவர் பெற்ற மதிப்பெண் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அறிவியலுக்கு கோணமே இல்ல, அப்புறம் எங்க இந்த மாணவர் பெற்ற மதிப்பெண் கேட்கலாம்னா, இருக்கக்கூடிய மொத்த கோணங்களையும் கூட்டி 360ல கழிச்சா உனக்கு கிடைக்கும். அப்ப இது 80 டிகிரி. நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கேன் பல தடவை, அதனால அதுவே போட்டேன். 80 டிகிரி. அந்த 80 டிகிரி எவ்வளவு மதிப்பெண்னு கேட்கறான். அப்ப 80 டிகிரி என்பது மொத்தமாக 360 டிகிரியில் பெற்றது. ஓவரால் மதிப்பெண் 540. இதை சால்வ் பண்ணி கொடுத்தா ஆன்சர் வந்துடும். அப்ப 360 டிகிரியில 80 டிகிரி அறிவியல் எடுத்திருக்கான். அந்த அறிவியல் டிகிரியில பெற்ற அந்த 80 டிகிரியை தான் மதிப்பெண்களா மாத்த சொல்றாங்க. அப்ப 0க்கு 0 கேன்சல். 36 18வது வாய்ப்பாட்டுல 2 முறை. 54 எத்தனை முறை வரும்? 3 முறை. 2ஆல் அடிச்சா 40. அப்ப 40 × 3 பெருக்கணும். 4 3 12. ஒரு 0 இருக்கு, அப்படியே இறக்கிக்கோ. 120 மார்க். அப்ப அறிவியலில் ஒரு மாணவன் பெற்ற மதிப்பெண் எவ்வளவுனா 120. 20வது கேள்வி வந்துடலாமா? விடுபட்ட இடத்தை சரியான விடையை கொண்டு பூர்த்தி செய்யவும் சொல்லிட்டாங்க. இப்ப 28 35 28 35 49 கேள்விக்குறி 98.
ஸோ எவ்வளவு வித்தியாசம்? 7 கூட்டி இருக்காங்க. எவ்வளவு வித்தியாசம்? 9ல 5 போச்சுன்னா 4, 4ல 3 போச்சுன்னா 1, 14 கூட்டி இருக்காங்க. என்ன 7வது வாய்ப்பாடு கூட்டி இருக்காங்க. அப்ப 21 கூட்டி இருக்கணும். அடுத்தது 28 கூட்டி இருக்கணும். அவ்வளவுதான். செக் பண்ணி பார்த்துருவோமா? 9 ஒரு 1 10, இங்க ஒரு 1, 4 1 5 6 7, 70 விடையில இருக்கானா? இருக்காரு. அப்ப 70ஓட 28 கூட்டினா 98 சரியா இருக்கு. அப்போ 7வது வாய்ப்பாட்டினுடைய இதுதான் வித்தியாசமா இருந்திருக்குமா? பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் தமிழ் வந்துடலாம். பின்வருவனவற்றுள் எதிர்காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டறிகன்னு சொல்றாங்க. அம்மா எதிர்காலம் என்றால் நாளை அவன் வருவான், நாளை இந்த வேலை அவன் வருவான் அப்படின்னு சொல்றான். இறந்த காலம்னா நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லணும். இப்ப இங்க பார்க்கும்போது தெரியும், சுமதி நாளை குதிக்கிறாள். குதிக்கிறாள் என்பது நிகழ்காலம், குதிச்சு கொண்டிருக்கிறாள். நாளை குதிப்பால் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நேற்று குதித்தால் இப்போது குதிக்கிறாள், நாளை குதிப்பால் அப்படின்னு தான் சொல்லணும். இது தப்பு, குதிக்கிறாள்னு வரக்கூடாது. அப்ப இது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய தொடர் இல்ல. மகேஷ் நாளை பாடுகிறான். பாடுகிறான்னா இப்பதான். மகேஷ் நாளை பாடுவான் தான் சொல்லணும். அப்ப இதுவும் தப்பு. வருண் நாளை வரைவான் தான் சொல்லணும், வரைந்தான் சொல்ல முடியாது. வரைந்தான் என்பது இறந்த காலம். அருண் நாளை சமைப்பான், அருண் நாளை சமைப்பான், அதுதான் சரியான. 22 ஒளிர் தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஒளிர் தமிழ், தமிழ் என்றாலே ஒளிரக்கூடியது தானே. இன்னைக்கு ஒளிருமா? நேற்று ஒளிர்ந்தது, இன்று ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது, நாளையும் ஒளிரும். அதுதானே நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி. அப்ப ஒளிர்ந்த தமிழ், ஒளிர்கின்ற தமிழ், ஒளிரும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலங்களையும் உணர்த்தி வரக்கூடிய ஒரு காரணத்தினால ஒளிர் தமிழ் என்பது வினைத்தொகைக்கான ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். 23 சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிங்கன்னு சொல்றாங்க. என்ன தேய்ச்சு குளிச்சேன், என்னை தேய்த்து குளிச்சேன். குளிச்சேன்றதெல்லாம் பேச்சு வழக்குமா? குளிச்சேன், நான் குளிச்சிட்டேன்பா, நீ குளிச்சியா, அங்க வந்தியா, அதாண்ட இதாண்ட அப்படிலாம் சொல்லுவீங்கல்ல, வீட்டாண்டவா அப்படிலாம், அதெல்லாம் பேச்சு வழக்கு. வீட்டின் அருகில் வாருங்கள் அப்படின்னு சொன்னா அது எழுத்து வழக்கு. அப்ப இங்க குளிச்சேன்றது பேச்சு வழக்கு. அப்ப இது எழுத்து வழக்கு கிடையாது. நம்மள கேட்கறது எழுத்து வழக்கு. கண்டிப்பா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குல இருந்து கேள்விகள் வரலாம். திருப்பி குளிச்சேன் வேணாம். என்ன தேய்ச்சு, தேய்ச்சுன்னா சொல்லுவாங்க, தேய்த்துன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இதுவும் பேச்சு வழக்கு. அப்ப ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய எண்ணெய் தேய்த்து குளித்தேன், இதுதான் எழுத்து வழக்கு. 24 பசியின்றி என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றின்னு தான் சொல்லணும். பசு கூட்டல் இன்றிலாம் சொல்ல முடியாது. பசி கூட்டல் இன்றி இதெல்லாம் வராது. சரியா? பசி கூட்டல் இன்றி, அதுதான் பசியின்றி. 25 லாஸ்டா பொறுத்துக எதிர்ச்சொல்ல வச்சு கொடுத்திருக்காங்க. பொறுத்துகல துயரம் என்றால் துயரத்தோடய பொருத்த முடியுமா? ஏன்னா ஏற்கனவே கஷ்டத்துல இருக்க, மறுபடியும் கஷ்டமா? வேணாம். துயரம் என்றால் மகிழ்ச்சி, அப்ப 4. களிப்பு என்றால் சந்தோஷம் அர்த்தம், களிப்பு என்றால் மகிழ்ச்சி, அப்ப அந்த மகிழ்ச்சியினுடைய எதிர்ச்சொல் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா துயரம். 1. நன்மை என்றால் தீமை, நன்மை என்றால் தீமை. வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும்னு பார்த்திருப்பீங்களா? அப்ப உண்மை வெல்லும்ன்றதுதான் அர்த்தம். நீ போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, ஒரு கோர்ட் போனாலும் சரி, வாய்மையே வெல்லும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வாய்மை என்றால் உண்மை, உண்மையினுடைய எதிர்ச்சொல் பொய்மை. அப்ப 4 1 2 3 சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் சரியா இருக்கும். சரியா? அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சா பண்ணல, எனக்கு காலும் கொஞ்சம் வலிக்கிறது. முடிச்சுக்கலாம். சரியா? சோ முடிச்சுட்டேன். டோட்டலா கமெண்ட் டெஸ்ட்டுக்கான சீரியஸ்ல வந்து இது 4th டெஸ்ட்டுக்கான சீரியஸ்னுடைய ஆன்சர்ஸ் வந்து உனக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீ தான் ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப நல்லா படிக்கணும். வேக வேகமாக தான் முடிக்க முடியும். இந்த 25 கேள்வி ரொம்ப சுலபமாக தானே இருக்கு. ஸோ வேகமாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.